ஹாய் ஹலோ. என்னோட கமெண்ட்ல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோட வீடியோஸ்க்கு கீழே. மேம், என்னோட லவ்வரோட பர்த் டேட் வச்சு அவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஏன் அவங்க ஒருத்தவங்களுக்காக போடணும், நம்ம எல்லாருக்குமே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு உங்களோட லவ்வர், அதாவது பார்ட்னர், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பார்ட்னரோட டேட் ஆஃப் பர்த் 1/7/9/11/31/12/22/24/29/28. இந்த பர்த் டேட்ல ஏதாவது ஒரு டேட் இருந்தது அப்படின்னா அவங்க, உங்க பார்ட்னர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, இதை கிளைம் பண்ணுங்க. பண்ணாதான் உங்களுக்கு சீக்கிரமே அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது மட்டும் இல்லாம ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. டிவைன் டைமிங். பே அட்டென்ஷன் டு ரெட் ஃபிளாக்ஸ். ஓப்பன் யுவர் செல்ஃப் டு லவ். பிவேர் ஆஃப் கோடிபெண்டன்சி. ஸோ ஓகே, உங்களுக்காக அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா, அடிக்டிவ் பிஹேவியர்ஸ் ஆர் அஃபெக்டிங் யுவர் ரொமான்டிக் லைஃப். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கு. மேபி ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கலாம். மேபி யார் மூலியமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க சொல்றத கேட்டு நீங்க அவங்கள தப்பா நினைக்கலாம். ஸோ அந்த பிஹேவியர் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க மனசுல உள்ள விஷயத்த அவங்கள்ட்ட ஓப்பனா நீங்க பேச மாட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, நம்ம எல்லாமே யாருமே யார் மனசுலயும் புகுந்து எதையுமே பார்க்க முடியாது. ஸோ நீங்க ஓப்பனா பேசினா மட்டும்தான் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஆகும். ஸோ அதை பண்ண ட்ரை பண்ணுங்க. பே அட்டென்ஷன் டு ரெட் ஃபிளாக்ஸ். நோ த வார்னிங் சைன்ஸ் ஆஃப் வாட் அண்ட் அன்ஹெல்தி கனெக்ஷன் லுக்ஸ் லைக். அது மட்டும் இல்லாம உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது விஷயம் உங்க பார்ட்னருக்கு பிடிக்காத விஷயம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அவங்களும் வெறுத்து போவாங்க ஒரு காலகட்டத்துல. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு டிவைன் டைமிங் ஒர்க் ஆக போகுது. பி பேஷண்ட் வைல் திங்ஸ் ஆர் அன்ஃபோல்டிங். திஸ் கனெக்ஷன் ஒர்த் த வெயிட். ஸோ இந்த கனெக்ஷன், இந்த லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்க எத்தனை நாள் வெயிட் பண்றீங்களோ அது ரொம்ப ஒர்த்தான விஷயம். என்னைக்குமே ரொம்ப லேட்டா கிடைக்கிற விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதுக்குன்னு ரொம்ப லேட்டுன்னு சொல்லல. பட் டிவைன் டைமிங் சீக்கிரமே ஒர்க் அவுட் ஆக போகுது. டோன்ட் வரி, பி ஹாப்பி. அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை பார்த்து சின்ன சின்ன விஷயத்த கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே பியூட்டிஃபுல்லா அழகா மாறும். ஓகே.